ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட நேம் மலர் செல்வன். நான் இங்கே ஆகாஷ் எஜுகேஷன் ஸ்கூலில் சவுத் தமிழ்நாடோட ஏரியா சேல்ஸ் ஹெட்டாக இருக்கும். ஸோ நேற்று மாலையில் வந்த ரிசல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 720 21 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுபோக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மேடவேக்கம் பிரான்ச்லேருந்து ஆதித்யான்ற ஸ்டூடெண்ட் 720 எடுத்து ஆல் இந்தியா ரேங்க்கில் நம்பர் 1 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குன்னு வரும்போது 715 வந்து விஜய் கிருத்திக் எடுத்திருக்காரு. 710 வந்து நிஷா அண்ட் ஜார்ஜ் 2 பேருமே 710 எடுத்திருக்காங்க. 700க்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 4 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. 600க்கு மேலே 84 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர் பீலமேடு பிரான்ச் அண்ட் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பிரான்ச் ரெண்டையும் சேர்த்து 84 ஸ்டூடெண்ட்ஸ் 600 மார்க்கு மேலே எடுத்திருக்காங்க. இதில் எழுதுனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. தேர்வானதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65% வந்து தேர்வாயிருக்காங்க ஓவரால் இதில். ஸோ 600க்கு மேலேயே இந்த தடவை பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே 84 பேர் எடுத்திருக்கின்றது இது வரலாற்று மிக்க சாதனை. இது வரைக்கும் இவ்வளோ பேர் எடுத்ததே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாரோட டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாரோட ஒரு ஒன்று கூடி உழைப்பு ஏற்பட்டுவதனால மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்ஸ் மட்டும்தான் இந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்கணும். ஸோ தேங்க்யூ வெரி மச். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மார்க்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறையா மார்க் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 720 கிட்டத்தட்ட 89 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் மட்டும் ஆகாஷில் இல்லை எல்லா இதுவும் சேர்த்து நீட்டில் வந்து கிட்டத்தட்ட 89 ஸ்டூடெண்ட்ஸ் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காங்க. ஸோ இதோட மார்க்கும் கூடியிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போட்டாங்களோ அந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க. நம்ம அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 100% ஸ்காலர்ஷிப் எக்ஸாமு எல்லா இந்த சின்ன சின்ன கிராமத்தில் போய் 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் சார். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 100% ஸ்காலர்ஷிப். அது மூலிமா கிராமப்புற மாணவர்களுக்கு இது எஸ்பெஷலி இந்த ரிப்பீட்டர் இப்போ நீட் ரிசல்ட் முடித்த உடனே ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம அட்மிஷன் ஆஃபீஸஸ் போய் அந்தந்த கிராமப்புறத்தில் போய் கேட்டு பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து நல்லா படிக்கிற மாணவர்கள் தான் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள சேர்க்கறதுக்கும் அதுக்கு ரிப்பீட்டர் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கிராமப்புற மாணவர்கள் அதுக்கு தான் சார் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலியமாக தான் நம்ம இங்கே அட்மிஷனே எடுப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12th வந்து 575 எடுக்கிறாரு 580 எடுக்கிறாரு ஆனால் நீட்டில் மார்க் வாங்குறதுனா அந்த 12th போர்டு மார்க்கை வச்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் சார். நம்ம இதில் அட்மிஷன் போடுறது சார் அது வந்து 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அது போக 12th போர்டு எக்ஸாமுக்கு 600க்கு 550 எடுத்தவங்களுக்கு ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணி அந்த மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் சார். ஸோ அது வந்து இப்போ எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸே இருப்பாங்க. அவங்களால பணம் கட்ட முடியாமல் ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோச்சிங் எந்த மாதிரி இருந்துச்சு? ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஐசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கோச்சிங் சார் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 11th to நீட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, ஐசிஎஸ்சி, ஐஜிசி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டியிலேருந்து தான் சார் வரும் மேக்ஸிமம். நம்ம ஸ்டேட் போர்டு வந்து 2016 சிலபஸ் மாற்றினாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. ஈவன் என்சிஆர்டி காட்டிலும் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் 11th 12th வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சின்ற டிஃப்ரென்ஸே கிடையாது. எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாம் பேட்டர்னில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். சிபிஎஸ்சி பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும், நம்ம சமச்சீரோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். மிச்சப்படி வந்து சேம் சிலபஸ் தான் இருக்கும். சிபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை ஸ்டேட் போர்டு ஆகட்டும் 2 ஒரே சிலபஸ் தான். அண்ட் என்சிஆர்டி இந்த தடவை கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் தான் நீட்டில். அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கும் இந்த தடவை எல்லா மாணவர்களும் நிறையா மார்க் வாங்க முடிஞ்சது.